अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतिं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि தமிழ் தலைவன் பொன்னடி போற்றுமிராமானுஜர்க்கு அன்பு பூண்டவர் தாழ் சென்னியில் சூடும் திருவுடையார். இப்படி தன்னுடைய வாக்கியங்களில் அவரை தலைமையில் எடுத்து கொண்டாடுறார் அப்படின்னு சொன்னார். என்னுடைய வாக்கியம் கலந்திருந்தா கூட அது மடப்பள்ளி வந்தவனம், எதிவரனார் மடப்பள்ளி அந்த மனம் எங்கள் வார்த்தைகள் மன்னியது, அது அப்படியே திருடமாக இருக்குது அப்படின்னு சாகிறார். அதனால் தலைமையில் எடுத்து கொண்டாடுறார். ஏன் இத்த பாஷ்யக்காரருடைய சீசூக்தி என்னுடைய வாக்கியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லாத ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பாஷ்யக்காரருடைய சீசூக்தி இல்லை. பாஷ்யக்காரருடைய சீசூக்தி கிரந்தாரூடமாக நிறைய எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இல்லை. அதுக்கும் ஒரு அதிகரண சாராவளி அப்படின்னு ஒரு கிரந்தம் தேசியன் சாதிச்சிருக்கார். அது என்னது அப்படின்னு சொன்னால், சாரீரக மீமாம்சையா இருக்குதே வியாச சூத்திரம், அதுக்கு பிரம்மசூத்திரம், அதுக்கு வியாக்கியானமாக பண்ணிருக்கார் ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தை. அந்த அதில் 4 அத்தியாயங்கள் இருக்குது, 156 பாதங்கள் இருக்குது, 156 அதிகரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகரணம்னா ஒவ்வொரு விஷயத்தை விசாரம் பண்ணி நிர்தாரணம் பண்ணக்கூடியது அதிகரணம். அது ஒரு விஷயம் ஒரு அந்த ஸ்தலத்தில் இருக்குது, அதனால் அதுக்கு அதிகரணம் பேர்னு வச்சுப்போம். அதனால் 156 அதிகரணம் இருக்கிறதுனால அது தவிர 545 சூத்திரம் அதில் இருக்குது. ஆனாலும் ஒரு சூத்திரத்தில் சித்தாந்தத்தை ஸ்தாபிக்க முடியாது, ஒரு விஷயத்தை ஸ்தாபிக்க முடியாது. சில விஷயத்தில் பல சூத்திரங்கள் தேவைப்படும். சிலத்தில் பூர்வபக்ஷ சூத்திரமாகவே சிலது இருக்கும், சிலது சித்தாந்த சூத்திரமாக இருக்கும், அப்படிலாம் இருக்குது. ஆனால் ஒரு அதிகரணம் பல சூத்திரங்கள் சேர்ந்தது ஒரு அதிகரணம். ஒரு அதிகரணத்தில் நிச்சயமாக ஒரு விஷயம் பிண்டீகிருத்தமாக இதுதான் அப்படின்னு ஸ்தாபிச்சிருக்கும். அதனால் சுவாமி தேசிகன் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்ரீபாஷ்யத்தை தழுவி ஒரு கிரந்தம் பண்ணார். அந்த கிரந்தம் அதிகரண சாராவளின்னு பேர் வச்சார். ஒவ்வொரு அதிகரணத்துலேயும் ஒரு விஷயம் சொல்லிருக்கிறதுனால அந்த அதிகரணத்தினுடைய சாரத்தை அப்படியே ஆவலியாக பண்ணியிருக்கார். அந்த அதிகரண சாராவளியில் சாய்க்கிட்டே என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், கடைசியில் முடிக்கிச்சே உதாரணத்துக்கு ஒன்று அங்கங்கே சொல்கிறேன், அவ்வளோதான். தத்வக்தா வாஜி வக்த்ரா சஹ மம குருபிஹி வாதிஹம்சாம்புவாகை. இதை பண்ணது நான். இந்த வக்தா யார்? வாஜி வக்த்ரா அயக்ரீவன். சஹ மம குருபிஹி, என்னுடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய வாதிஹம்சாம்புவாகர் அப்புள்ளார் அப்படின்னு சாதிச்சிருக்கார். யதிபதி ஹிருதயாரூடம், யதிபதியினுடைய ஹிருதயத்தை இந்த அதிகரண சாராவளியில் சொல்லியிருக்குது. அது இவா மூலமாக சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். அங்கெல்லாம் யதிபதி ஹிருதயாரூடம்னா யதிபதி பெருசாக சொல்லியிருக்கார், ஸ்ரீபாஷ்யத்தில் சாதிச்சிருக்கார், அதை அப்படியே அவர் சொல்கிறார். ஆனால் இந்த ரகசிய விஷயத்தில், அதாவது இந்த சரணாகதியோ பிராட்டி விஷயங்களோ, இதெல்லாம் ரகசியமாக நம்முடைய சித்தாந்தத்துக்கே அசாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம்
சுவாமி வார்த்தையாக தான் சாய்ச்சிருக்கார். எப்படி, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எப்படி திவ்ய பிரபந்தங்களை எங்கேயுமே கையாளலை கிரந்தத்தில், அதுக்கு பிரசக்தி இல்லை. ஏன்னா ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள் சூத்திரத்துக்கு அர்த்தமானதுனால அந்த சூத்திரத்துக்கு அர்த்தத்தை சொல்லச்சு எதுலேருந்து நிர்தாரணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்ருதி வேதாந்தங்கள்லேருந்து பண்ணணும். அந்த ஸ்ருதிகளினுடைய அர்த்தங்கள்லாம் எத்தை கொண்டு நிர்தாரணம் பண்ணணும்னு சொல்கிறது, உபபிரமணமான இதிகாச புராணங்களை கொண்டு பண்ணணும்னு சொல்கிறது. அதனால் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் இதை கொண்டு தான் அதை பண்ணணுமே தவிர திவ்ய பிரபந்த தாழ்வார்சி சூக்தியெல்லாம் கொண்டு அதில் பிரமாணமாக காமிச்சா மற்றையோர்கள்லாம் அதை ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அதில் ஸ்வமத ஸ்தாபனமாக இருக்கக்கூடியது முதல் அத்தியாயத்தில் சமன்வய அத்தியாயம்னு பேர், பிரம்மந்தான் ஜெகத்காரணம் ஸ்தாபிக்கிறது. ரெண்டாவது அத்தியாயம் அவிரோதாத்தியாயம்னு பேர். இந்த மாதிரி பிரம்மந்தான் ஜெகத்துக்கு காரணம்னு சொல்கிறது விரோதம் கிடையாது அப்படின்றத ஸ்தாபிக்கிறது. மற்றவாள்லாம் விரோதம்னு சொல்கிறா, அதை கண்டிக்கக்கூடிய அத்தியாயம் அது. இப்போ இந்த மாதிரிலாம் பரமத நிரசனபூர்வமாக ஸ்வமதத்தை ஸ்தாபனம் பண்ணுறதும் அது அந்த சூத்திரத்துக்கு பண்ணுறதுனால, வியாச சூத்திரத்துக்கு பண்ணுறதுனால அது தம் மதத்தை ஸ்தாபனம் பண்ணுற விஷயத்தில் வரைச்சே இந்த நமக்கு ஏகதேசமாக இருக்கக்கூடிய மற்றவாளுக்கு சம்பந்தம் இல்லாத இருக்கக்கூடிய கிரந்தத்தை சொன்னால் அவள் ஒத்துக்க மாட்டான். ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களை எடுத்து தான் அதுக்கு அர்த்தம் இப்படின்னு நிஷ்கர்ஷம் பண்ணணும். அதே இந்த ரகசிய கிரந்தங்களில் வரைச்சே இது கேவலம் ரகசியமாக சிஷ்ய வர்க்கங்களுக்கே சொல்லக்கூடியது. அதனால் நம்முடைய சம்பிரதாயத்தில் ஆழ்வார்கள்லாம் என்ன சாய்ச்சிருக்கா அப்படின்னு எடுத்து சொல்லலாம் இதில். அதுபோல் அதனால் பாஷ்யக்காரர் தான் பண்ணின கிரந்தங்களில் அதை எடுக்கலை. கத்தியத்தில் எடுத்துருக்கலாமோ என்னமோ தெரியாது. அதாவது ஒரே ரீதியில் அவர் ஸ்தாபனம் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா அந்த கத்தியமும் சாஸ்திரத்தில் தானே சொல்லியிருக்கு. அதான் சரணாகதியும் கத்தியத்தில் பிரதிபாதிக்கக்கூடிய சரணாகதியும் சாஸ்திரத்தில் தான் சொல்லியிருக்கு. அதனால் அதுக்கும் அந்த இதிகாச புராணங்களை தான் கொஞ்சம் எடுத்தார், அதுக்கு மேலே எடுக்கலை. அதனால் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவுள்ளமெல்லாம் வார்த்தையாக தான் வந்திருக்குது. அந்த வார்த்தை யாரிடத்துல வந்திருக்கு? ஆச்சான் கிட்ட தான் வந்திருக்குது. அதனால இந்த இடத்துல என்னன்னா, சுவாமி தேசிகன் ஆச்சானுடைய தான் சம்பிரதாயம் மன்னி இருக்குது என்னுடைய வார்த்தையில் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் கேவலம் ஆச்சான்னு சொல்லலை, எதிவரனார் மடைப்பள்ளி வந்த மனம் அப்படின்னு. அந்த ஆச்சானுக்கு எப்படி வந்தது இந்த சம்பிரதாயம்? சுவேட்சையாக சொல்லிட்டாரா? இல்லை, அந்த மடப்பள்ளியில் கைங்கரியம் பண்ணத்தினால எதிவரனார்கிட்டேருந்து வந்த சூக்ஷ்மார்த்தங்கள் அப்படின்னு. அது அப்படி தான் வந்திருக்குதுன்றத நஞ்சியர் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார், வெளியில் காமிச்சிருக்கார். தேசிகன் இப்படி சொல்கிறது மாத்திரம் இல்லை, நஞ்சியரே ஆச்சான் பக்கலில் கேட்டேன் உடையவர் வார்த்தைன்னு சொல்லியிருக்கார். அதனால் சரி, இப்படி இருக்கிறதுனால அந்த அவர் தாழ் சென்னியில் சூடும் இப்படி இருக்கிறதுனால எல்லாம் இந்த பிராட்டி விஷயங்கள்லாம் நன்னா தெரிஞ்சுண்டு இருக்கிறதுனால அவர் திருவுடையார். திருவுடையார்னா பிராட்டியை கொண்டிருக்கவர், திருவனுடைய அனுகிரகம் பெற்றவர் திருவுடையார் என்றும் சீரியரே. அதனால் பிராட்டி தான் சர்வ கலைக்கும் அதிபதியானதுனால அந்த திருவனுடைய அனுகிரகம் இவருக்கு பரிபூர்ணமாக திருவை உடையவரானதுனால, திருவோட பணம் உடையவர்னா என்ன அர்த்தம்? பணத்தை இஷ்டமாக கையாளலாம். திருவுடையார்னா திருவுன்றது லக்ஷ்மி, லக்ஷ்மியினுடைய
லக்ஷ்மி எல்லா கலைக்கும் அதிபதி. அதனால் அவர் எல்லாத்தையும் தனக்கு வசமாக கையாளக்கூடியவராக இருக்கார். திருவுடையார் என்றும் சீரியரே. அதனால் என்னும் சீரியரே, அவர் என்றைக்குமே உயர்ந்தவராக இருக்கார், பிரதான பூத்தராக இருக்கார். அதனால் சர்வதந்திர ஸ்வதந்திரர், எல்லா கலைகள்லேயும் இட்ட வழக்காக அவருக்கு இருக்குது, அவர் இட்ட வழக்காக இருக்குது. அதனால்தான் இந்த வேதாந்த சாஸ்திரங்கள் மாத்திரம் இல்லாமல் அவருடைய சரித்திரத்தில் இது பண்ணார், விக்கிரகம் பண்ணுறதுக்கு ஒரு பிரசக்தி பெருமாள் ஏற்பாடு பண்ணார். அதனால் தன்னுடைய விக்கிரகத்தை தானே வடித்தார். பாம்பாட்டி தான் ஜெயித்தான். இந்த மாதிரி பல கலைகள்லேயும் இவர் கணர் கட்டு வேலை பண்ணார். இந்த மாதிரிலாம் எல்லாம் ஒரு திருவத்தியனத்தும் போது நிமந்திரணத்துக்கு சுவாமிகள் இல்லைன்னா அந்த பெருமாளெல்லாம் பிரார்த்தித்து அந்த மாதிரி வரும்படியாக பண்ணார். அந்த மாதிரி சகல கலையிலையும் வல்லவர்ன்றத இத்தர விஷயத்துலையும் ஏதோ கவிக்ராந்ததரிசின்னு அதுலேயும் அதை தீர்மானம் பண்ணுறதுக்கு தர்க்கமும் கவிதார்க்க கேசரி மாத்திரம் இல்லாத திருவுடையார் என்னும், அதனால்தான் பிராட்டி எல்லாத்தையும் கணிசித்து சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படின்னு சொன்னார். அந்த பிராட்டியினுடைய அனுகிரகம் இவருக்கு பூர்ணமாக இருக்கு. அதனால தான் எல்லா கலையிலையும் விஷ்ணு பாரம்யம் தெரியறது அப்படின்னு தான் சொல்லணும். சிற்பசாஸ்திரத்துலேயோ அதுலேயோ இதுலேயோ எதுலேயுமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு லக்ஷணம் இருக்கும். அதெல்லாம் எங்கே போனால் அந்த விஷ்ணுவை பிரதிபாதிக்கிறது தான் பூர்ண லக்ஷணமாக இருக்கும், மீதியெல்லாம் கம்மியாக இருக்கும். அதனால் விஷ்ணு பாரம்யம் தெரியும், அந்த வேதாந்த ஸ்தாபனம் பண்ணுறது. அதனால் திருவுடையார் என்னும் சீரியரே, இந்த விஷயத்தில் இப்படி பிராட்டியினுடைய அனுகிரகம் இவர் பெற்றவர் அப்படின்னு சொன்னால், அந்த பிராட்டி எப்படிப்பட்டவோ, அந்த லோகே வனஸ்பதி ப்ரஹஸ்பதி தாரதமியம் யஸ்யா பிரசாத பரிணாமம் உதாகரந்தி சா பாரதி பகவதி து யதீயதாசி. லோகத்தில் வனஸ்பதி ஒருத்தன் மரம் மாதிரி இருக்கான் அப்படின்றதோ, ஒருத்தன் ப்ரஹஸ்பதி எல்லாம் தெரிஞ்சவனாக இருக்கான்னு சொல்கிறதோ, அந்த தாரதமியங்கள்லாம் எதனால்? பாரதியினுடைய கட்டாட்சத்தினால. அப்படிப்பட்ட சா பாரதி பகவதி து யதீயதாசி, அம்மா பகவதி உனக்கு தாசியாக இருக்காவோ அப்படி. அதனால் இப்படி சர்வதோமுகமான பாண்டியத்தெல்லாம் கொண்டிருக்க பிராட்டியினுடைய அனுகிரகத்தை இவர் கொண்டிருக்கார். அதனால தான் பிராட்டியை பெருமாளுக்கு துல்லியமாக தெய்வத்தம் தம்பத்தினஹா அப்படின்னு சொன்னார். சாஸ்திரங்கள்லாம் நன்னா கற்று தெளிந்து நமக்கு தெரிஞ்சபடி சொல்கிறோம். அதான் தெய்வத்தம் தம்பத்தினஹாவும் நமக்கு தெரிஞ்ச ஸ்ரீஸ்துதியில் இருக்கிறது தான். ஸ்ரீஸ்துதியை ஆரம்பிக்கச்சேவே மானாதீத பிரதித விபவாம், மேலாம் போக வேண்டாம், மங்களம் மங்களானாம் எல்லாம் இருக்குது. என்ன பிரதீத விபவம், புகழ்பெற்றதான விபவங்கள் எப்படி? அதீத மான அதீத, அளவு கடந்த பெருமை இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொன்னார். அதனால் பிராட்டியினுடைய பெருமை இப்போ எதுக்காக இதை சொல்கிறோன்னு சொன்னால், இந்த இடத்துல பிராட்டியினுடைய கட்டாட்சத்தை பெற்று இவர் சர்வதந்திர சுதந்திரன்னு பிராட்டிக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் செல்வம் எல்லாம் இவருக்கு பொதிஞ்சு இவர் இட்ட வழக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறோமே. அப்போது அந்த பிராட்டியை பற்றி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நாம் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். மானாதீத பிரதித விபவாம், அதனால் அளவு கடந்ததான பிரசித்தமான புகழ உடையவள்னு சொல்லியிருக்குது. அப்படி சொன்னார். அதனால தான் பெருமாளோடு ஒக்க துல்லிய யோகக்ஷேமமாக தெய்வத்தம் தம்பத்தினஹா அப்படின்னு சொன்னார். அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இப்போ பார்ப்போம். இந்த சம்பிரதாயத்தில் கிரந்தங்கள் நிறைய பண்ணவர் இவர் பண்ணிருக்கார், நாதமுனிகள். அதுக்கப்புறம் ஆளவந்தார் பிரசித்தமாக பண்ணிருக்கார். அதில் சதுஸ்லோகியில் சாய்க்கிறார். இவர் தேசிகன் புது வழி போல, இது பாருன்னு சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமைவதில் கூட சொல்லலாம். இந்த இடத்துல பிரசங்காத்து சொல்லிவிடுறேன்.
யஸ்யாஸ்தே மகிமானமாத்மனைவ த்வத்வல்லபோபி பிரபுஹு நாலம் மாதுமியத்தயா நிரவதிம் நித்யானுகூலம் ஸ்வதா. அதாவது உன்னுடைய பெருமை இருக்குதே அது ஸ்வதா நிரவதி எல்லை இல்லாதது அப்படின்னு சொல்ற. மகிமானம் ஆத்மன இவ தொத்வல்லபோபி பிரபுஹு நாலம் மாதுமியத்தயா. அந்த உன்னுடைய மகிமையே இயத்தையா இவ்வளவுதான் அப்படின்னு அளவிட்டு உன்னுடைய பிரபு இருக்கான பெருமாள் சர்வசக்தனாக இருக்கிற வல்லபன் உனக்கு எம்பெருமான் அவனால் கூட ஆத்மன இவ அவனுடைய மகிமையை எப்படி பெருமாள் தெரிஞ்சிக்க முடியாதோ அளவில்லாது இருக்குதோ அதுபோல உன்னுடைய மகிமையும் அவன் தெரிஞ்சிக்க முடியாது. ஆத்மன இவ தொத்வல்லபோபி பிரபுஹு நாலம் மாதுமியத்தயா. இப்படிப்பட்டது இவ்வளவுதான் அளவு அப்படின்னு அறிய முடியாதுதான் இருக்குது அப்படின்னு அவர் சாதிச்சிருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆள வந்தார் பிராட்டியே உன்னுடைய பெருமையினுடைய அளவு இவ்வளவுதான்றத தன்னுடைய பெருமை எப்படி அளவில்லாது இருக்குதோ அதை தெரிஞ்சுக்க முடியாது இருக்கானோ எம்பெருமான், அதை போல உன்னுடைய பெருமையை அவனால் கூட தெரிஞ்சுக்க முடியாது உன்னுடைய பெருமையுடைய அளவை அப்படின்னு சொல்ற. கூறத்தாழ்வார் அதுக்கு அடுத்தது பாஷ்யக்காரர் தான் சொல்லிட்டேன், பல தடவை சொல்லிட்டோம் இந்த உபன்யாசத்திலேயே. பிராட்டி எம்பெருமானை சொன்ன இடங்கள்லாம் பிராட்டின்னு சொல்லித்தான்னுட்டு அவருக்கு பெருமை அவரால் ஆக்க முடியாது, அவர் பிராட்டி பெருமையை அவரால் ஆக்க முடியாது. சரியாக போயிடுச்சு. இவர் என்ன சொல்கிறார் கூறத்தாழ்வார் அப்படின்னா, தேவி தொன்மகிமாவதிர்ன ஹரிணானாபி த்வயா ஆக்ஞாயதே. தேவி உன்னுடைய மகிமையினுடைய எல்லை ஹரிணா எம்பெருமானாலும் துவயாபி ஒன்னாலையும் ந ஞாயத்தை அறிய முடியாது. உன்னுடைய பெருமையை பெருமாளாலையும் அறிய முடியாது, ஒன்னாலையும் அறிய முடியாது. இவர் ஒரு படி மேலே போகிறார். நம்முடைய சந்தேகத்தை எத்யப்பேவ மதாபி நைவைவயோஹோ சர்வஜதாயத்தே. அதாவது இந்த மாதிரி சொல்லிட்டா உன்னுடைய பெருமையை பெருமாளாலையும் அளக்க முடியாது ஒன்றா. அப்போ சர்வஜன் அப்படின்னு உங்கள் ரெண்டு பேருக்கும் அதுக்கு கொத்த வந்துருமா, அவத்தியம் வந்துருமா? சே, அவளுக்கு தான் அந்த பெருமையை அளக்க தெரியலையா, அதனால் அவளுக்கு அறிவில்லை, ஞானம் கம்மின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சர்வஜதா நஹீயத்தே. சர்வஜதான்றதுக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் வராது அப்படின்னு. ஏன்னா அளவு இல்லைன்ற வஸ்து அளவில்லைன்னு தான் சொல்லணுமே தவிர அளவு இருக்குதுன்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. அப்படி சொன்னான்னா அது அளவில்லாத வஸ்துன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் சர்வஜத்தைக்கு கொத்தை வரல அப்படின்னு அவர் சாதிச்சிருக்கார். பட்டரையும் தான் அப்பவே சொல்லியிருக்கோம். அதாவது ஸ்ருதிரபி, ஸ்ருதியில் கூட உன்னுடைய பெருமையை தனியை சொல்லலாமா, பெருமாளை சொல்லிடுத்து அப்படின்னு. அதனால் பெருமாளை சொல்லியிருக்குதுன்னா பெருமாளை சுற்றி என்ன சொல்லிருக்கு, மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதவன்னு. அவ்வளோதான். இவ்வளோ தனியை சொல்லலை, ஏன்னா அந்தர்பாவமானதுனால. அதனால் இவளுடைய பெருமையும் மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாது. இப்படி இருக்கச்சே ஒன்றே ஒன்று தான் சுலபமாக நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அளவில்லை அப்படின்ற ஒரு வஸ்துவை அளக்க முடியாதுன்னு சொல்லணும். அப்படி சொன்னாக்கா அது தெரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவத்தியம் வருமா, தெரியாதுன்னு வந்துருமோ, சர்வஜத்தைக்கு குறைச்சல் வருமானா வராதுன்னு சாதிச்சுட்டார். அளவில்லாத வஸ்து அளவில்லைன்னு தான் சொல்லணுமே தவிர ஆமாம்மா இதுக்கு அளவுன்னு சொல்லக்கூடாது, அது சர்வஜன்னு அர்த்தம் இல்லை அப்போ அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி இருக்குச்சே இப்படியான பிராட்டிக்கு ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சிஷ்ய வர்க்கத்திலேயே பலர் பிராட்டிக்கு பிரம்மத்துவம் இல்லை, உபாயத்துவம் இல்லை, விபுத்துவம் இல்லை, அவ அணுதான்
இப்படின்னு அணுன்னு அளவிடுறது, இது இல்லை அது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்ல முடியும்? பிராட்டிக்கு என்ன இருக்குதோ இல்லையோ வேறு வச்சுப்போம், அளக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அது ஸ்பஷ்டமாகிடுது. அப்படி இருக்குச்சே ஒருத்தர் இல்லாத ஒன்று சொன்னால் கூட எனக்கு சொல்ல தெரியல அது விஷயத்தில் அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர அவளுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமோ? நான் ஒன்று சொல்கிறேன், இவருக்கு இது இருக்குது அப்படின்னு. சுவாமி, அவருக்கு இருக்குதா இல்லையான்னு என்னால் சொல்ல தெரியாது. எனக்கு அவர் சொல்கிறார், இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது. இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அவர் சொல்கிற மாதிரி அதுவும் எனக்கு தெரியாது. அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர பிராட்டிக்கு அது இல்லை இது இல்லை, பிரம்மத்துவம் இல்லை, உபாயத்துவம் இல்லை, விபூத்துவம் இல்லை, மாறா அதோட கூட அணுதான் பிராட்டி, ஜீவனை போல ஜீவ வர்க்கத்தை போல அணுதான் பிராட்டி அப்படின்னு சொல்லலாமோ அளவிட்டு? அப்போ சர்வ பூர்வாச்சாரியாளுடைய சம்மதமும் அந்த வாக்கியத்துக்கெல்லாம் அவளுடைய வாக்கியத்துக்கெல்லாம் இல்லவே இல்லை, விரோதமானது. அதை நாம் நன்னா தெரிஞ்சுக்கணும். அதனால் பிராட்டிக்கு என்ன இருக்குதுன்னு அளவிட முடியாது நம்மால் அப்படின்னு சொல்லிட்டா அது அளவே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டா. அளவே கிடையாதுன்னா அளவில்லாத வஸ்துவான பெருமாள் எப்படியோ அதே மாதிரி தான் அவளும் இருக்கான்னு அர்த்தம். தீர்ந்து போச்சு. அதுக்கு மேலே ஒவ்வொன்றும் தனித்தனியாக கேட்டாக்கா பெருமாளுக்கு தானே சொல்லியிருக்குது, பிராட்டிக்கு இப்படி சொல்லலையே, இது உண்டா அது உண்டான்னு கேட்டால் சொல்ல தெரியல, அளவில்லைன்னு சொல்லியிருக்குது, அதனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி வேணால் நம்முடைய இதை வேணால் ஒதுங்கிக்கலாமே தவிர அதுக்கும் பாஷ்யக்காரர் சொல்லிவிட்டார், எம்பெருமானை சொல்லித்துன்னா அதுவும் பிராட்டிக்கு சொன்னது தாண்டா அப்படின்னு அவரும் தீர்மானம் பண்ணிவிட்டார், தீர்த்து சொல்லிவிட்டார். அப்படி இருந்துச்சா இருக்குதுன்னு தான் எடுத்துக்கணும். சரி, திருப்பி திருப்பி யாரோ கேட்குறா, ஸ்பஷ்டமாக சொல்லலைன்னா ததந்தர்பாவா துவாம் ந பிரதக் அபிதத்தே ஸ்ருதிரப்பின்னு அவரும் சொல்லிட்டு போட்டார். ஸ்ருதியில் நீ அந்தர்பாவமாக இருந்தால் உன்னை பிரித்து சொல்லலை, தனியும் சொல்லலைன்னு. அதனால் பெருமாளை சொல்லித்துன்னா பெருமாளுக்கு இது உண்டுன்னு சொன்னால் அது உண்டு, பிராட்டிக்கு உண்டுன்னு தான் எடுத்துக்கணும். சரி, எதுவானா போட்டோம், இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை, அதை நன்னா புரிஞ்சுக்கணும். பிராட்டிக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு துளி கூட அதிகாரம் இல்லை. இது இந்த பெருமை இல்லை, அந்த பெருமை இல்லை, இந்த தன்மை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. அப்படி சொன்னோம்னா நாம் சாஸ்திர வசியாள் இல்லைன்னு அர்த்தம். இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பிரமாணம் காமின்னு சொன்னால் என்னமோ எனக்கு தெரியல சுவாமின்னு வேணால் ஏதோ சொல்லி இது பண்ணலாமே தவிர ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன். அப்போ கூட இப்போ பாஷ்யக்காரர் சொல்லிவிட்டேன், அதை நஞ்சியர் வேற முத்திரை குத்திருக்கார் இந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு. கிரந்தத்திலேயே உன்னை சொல்லலை, ஸ்ருதியில் கூட உன்னை சொல்லலைமா தனிச்சு பெருமாளை சொல்லிவிட்டதுனால நீ அந்தர்பாவம் ஆகிட்டதுனாலன்னு பட்டர் கிரந்தரூடமாக சொல்லியிருக்கார். இப்படி இருக்குச்சே சரி, அந்த பக்கமே போக வேண்டாம், இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. பிராட்டிக்கு பிரம்மத்துவம் இல்லை, உபாயத்துவம் இல்லை, விபுத்துவம் இல்லை இப்படின்னு நமக்கு சொல்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது. அப்படி சொன்னாக்கா வெகு தூரம் ஒதுங்கிட்டான்னு அர்த்தம் சாஸ்திரத்துலேருந்து. அந்த மாதிரி சொல்கிறவா இதை மாத்திரம் நாம் நன்னா தெரிஞ்சுக்கணும். அதனால் திருவுடையார் என்னும் சீரியரே, அதனால் சர்வதந்திர ஸ்வதந்திர சுவாமி தேசிகன். அதனால தான் சுவாமி தேசிகன் எம்பெருமானுக்கு என்ன உண்டோ அது மொத்தம் பிராட்டிக்கும் உண்டு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றார் அங்கங்கே சில இடத்துல. அதே ஆட்சேபிக்கிறார், இது எப்படி சொல்ல முடியும் அது எப்படி சொல்ல முடியும்னுட்டு. பெருமாளுக்கு உண்டுன்றது பிராட்டிக்கு உண்டுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு இந்த பிரமாணங்கள்லாம் இருக்குது. இல்லைன்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான பிரமாணமும் கிடையாது, இல்லைன்னு சொல்லவே கூடாது. அதனால் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லை, சுவாமி தேசிகன் எப்படி சாஸ்திர சரணியாக போயிருக்கார் அப்படின்றதையும் தெரிஞ்சுண்டு சுவாமி தேசிகனுடைய அடிவராக நாம் இருக்கோம்னு சொன்னால் இந்த சாஸ்திரத்துலேருந்து ரொம்ப தூரம் ஒதுங்கிட்டாளே, அளவு காண முடியாதுன்றத அந்த ஸ்தலத்தில் போய் இது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், அளவு விட்டுட்டான்னு அர்த்தம். அளவிட்டது மாத்திரம் இல்லை, இவ்வளோ குறைச்சலாக இருக்குது அப்படின்னு அவளுடைய பெருமையை அளவிட்டான்னு அர்த்தம். அந்த சாஸ்திரத்துலேருந்து ரொம்ப தூரம் பூர்வாச்சாரியாளுடைய திருவுள்ளத்துக்கு வெகு தூரம் போயிட்டாலே அவளுடைய வார்த்தையெல்லாம் ஏதோ சொல்கிறா,
அப்படின்னு சொல்லிட்டு நாம் அது காதுலேயே வாங்கிக்கூடாது. அதுக்கு ஒரு வெயிட்டேஜ்னு சொல்கிறீங்களே, அது கொடுக்கவே கூடாது. சரி ஏதோ சொல்கிறேன், நமக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு விட்டுட்டு ஒதுங்கி இருக்கணும். அதனால் சுவாமி தேசிகன் இந்த பேழ்வாரனுடைய ராமானுஜாதி பாசுரத்தினால சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படின்னு ராமானுஜன் ஏற்கனவே திருவுள்ளம் பற்றிருக்கார். அதை தான் நடாதுரம்மாள் சொன்னார். அதை தான் பிராட்டி பின்னாளில் கொடுத்தார். நாளைக்கு மேலே பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமாதிவன்ஷடகோபாதீநிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடீத்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.